ரொம்ப சுவையான டெம்டிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போ பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: நெய் 5 டேபிள் ஸ்பூன், ரவா 1 கப், சர்க்கரை 2 கப், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், பைனாப்பிள் நறுக்குனது 1 கப், எல்லோ ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்கள் சாஃப்ரானை வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், முந்திரி, உலர்ந்த திராட்சை, ரோஸ் அண்ட் பைனாப்பிள் எசன்ஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் நெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக ஸ்டார் பண்ணிட்டே இருங்க. நம்ம ரவாவை எதுக்காக வறுக்கிறோன்னா, கேசரி ஒட்டாமல் நல்ல பதத்தில் வரும். இல்லாட்டினா உங்களுக்கு கொஞ்சம் க்ளூ மாதிரி இருக்கும். வறுக்கிறதுனால நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வறுக்கும் போது ரவாவில் இருக்கிற ஒரு பச்சை ஸ்மெல் போயிடும். நீங்கள் கொஞ்சம் அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அதோட ரா ஸ்மெல் போயிட்டு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் ரொம்ப வறுத்துற வேணாம். ரவா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌனாகிற வரைக்கும் நீங்கள் வறுக்க வேணாம். ஸோ அதனால் அதை நான் பார்த்துட்டே இருங்க. எப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுதோ அப்போயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்க போகிறோம். இதில் நம்ம முந்திரி அப்புறம் திராட்சை ரெண்டுத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. நெய் அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த நெய்யில் தான் நம்ம பைனாப்பிளை மறுபடியும் வதக்க போகிறோம். இப்போ மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் போட்டு வறுத்துக்கலாம். பைனாப்பிளை நீங்கள் நெய்யில் போட்டு வதக்கும் போது நல்ல அரோமா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதை தண்ணி விடும். அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா எவாப்ரேட் ஆகுற வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிட்டு பைனாப்பிள் நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் கூட நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகணும். இது குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்ற போகிறோம். எப்போதுமே 1 கப் ரவானா 2.5 கப் தண்ணி, இதுதான் உங்களுக்கு குவான்டிட்டி. நீங்கள் எந்த கப்பில் ரவா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக சாஃப்ரான் ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டரில் ஊற வச்சு நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு அழகான ஒரு எல்லோ கலர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் அப்புறம் ரோஸ் எசன்ஸ் ரெண்டுமே நம்ம ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் சேர்க்க போகிறோம். ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறதுனால உங்களுக்கு கேசரி பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற கேசரி மாதிரியே இருக்கும். இல்லை உங்களுக்கு வெறும் பைனாப்பிள் ஃப்ளேவர் மட்டும் போதும்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். ரவா ஆட் பண்ணும்போது எப்போதுமே ஒரே பக்கத்தில் ஆட் பண்ணாதீங்க.
அப்படியே நல்லா தூவுன மாதிரி எல்லா இடத்துலையும் சமமாக போட்டு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் ரவாவை கொட்டும் போதே கிளறிட்டே கூட கொட்டலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால கிளற முடியல, ஸோ நீங்கள் கலந்து விட்டுட்டே கூட நீங்கள் அதில் கொட்டலாம். இப்போ நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். கொஞ்சம் நல்லா ரவா வெந்து வரும், தண்ணியெல்லாம் குறைஞ்சிடும். இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் அதே கப்பு தான், நம்ம எந்த கப்பில் எல்லாமே அளந்தோமோ அதே கப்பில் தான் சுகரையும் அளந்துக்கணும். இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இப்போயே நசுக்கி விட்டுக்கோங்க. அது அந்த தண்ணி பதமாக இருக்கிற போதே நல்லா நசுக்கி விட்டுக்கணும். வெந்துடுச்சின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தனியாக இருக்கும். அதனால் இப்போவே நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. பைனாப்பிளை ரொம்ப மேஷ் பண்ணிட வேணாம். இப்போ நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை இது மேலே நீங்கள் ஊற்றிடலாம். இப்போ இந்த நெய்யும் கேசரியும் நல்லா சேர்ந்து வரணும். கேசரி பார்த்திங்கன்னா இந்த நெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அந்த எண்ணெய் சட்டியில் கேசரி ஒட்டாமல் வரணும். அதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் கேசரி வருது. இந்த சமயத்தில் நீங்கள் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டு கிளறிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான, ரொம்ப டெம்ப்டிங்கான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம பாதாம் பிஸ்தாவை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட பரிமாறலாம். இது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.